வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3 ஆர்ஆர்பி சென்னையில் சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ வேகன்சியில் எவ்வளோ இருக்குது, ஸோ இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ தேர்வு கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருந்துச்சு, ஸோ அனைத்தையுமே உங்கள் டீட்டெயில்ஸாக இங்கே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணீங்கன்னு பாருங்க. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6526 பேர், எஸ்சியில் 7591, எஸ்டியில் 696, ஓபிசியில் 10697, இடபிள்யூஎஸ்ல 698, மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 26208 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதோடைய மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சிக்னலில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 48 வேகன்சி தான் இருக்குது. ஸோ 48 வேகன்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26208 வேலிட் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கிறதாக ஸோ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுலையும் பாருங்கள், இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 6526 பேர் அப்ளை பண்ணி எத்தனை போஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 காலிடங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்போ அதுமாதிரி எஸ்சிக்கு வந்து 7 பேர், அப்ளை பண்ணது 7591 பேர். அப்போ போட்டிகள் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 19 அதேமாதிரி 20 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மொத்தம் 4 ஷிஃப்ட் தான் தேர்வு நடைபெற்றுச்சு. ஸோ இது மொத்தம் வேலிட் அப்ளிகேஷன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 26208. ஓகே, அப்போ போட்டிகள் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இங்கே ஆள் எடுக்க போகிறாங்க. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ இங்கே போட்டிகள்ங்கிறது ரொம்பவே இங்கே அதிகமாக தான் இருக்குது. ஓகே, வேகன்சி குறைவாக இருந்தாலும் ஆனால் அப்ளை பண்ண கொஞ்சம் அதை பார்க்கும்போது ஸோ அதிகமாக தான் இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 3. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3 வேகன்சியும் அதிகம், ஸோ அப்ளை பண்ணவங்க அங்கே அதிகமாக தான் இருக்காங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தா 30,739, எஸ்டியில் 62,705, எஸ்டியில் 19,663, ஓபிசியில் 1,04,708, இடபிள்யூஎஸ்ல 13,855, மொத்தமாக பார்த்தோன்னா 2,31,670. ஓகேவா. இதே நம்ம சென்னையில் மொத்த கிராண்ட் டோட்டல் வேகன்சியோட பார்த்தீங்கன்னா 2,716 தான். ஓகேங்களா. இதில் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓகே நல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 கிரேடாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. கிரேட் 1 தனி, கிரேட் 3 ஓப்பன் லைன், கிரேட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அண்ட் பியூஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா. இப்போ கிரேட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டா மொத்த வேகன்சி 48 தான். இப்போ கிரேட் 3 ஓப்பன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டோட்டலாக 785 இருக்குது. இதே ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1883 இருக்குது. ஓகேங்களா. ஸோ மொத்தம் அனைத்துமே சேர்த்து எவ்வளோ வேகன்சி வருமோ 2716 வேகன்சி நம்மளுடைய ஆர்ஆர்பி சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வேலிட் அப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ வேகன்சி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக எவ்வளோ மார்க்ஸ் இருந்துச்சா அப்போ நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஸோ மார்க்ஸும் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து நல்லாவே ஆன்சர் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 70க்கு மேலே சில பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு 60 to 70 மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கரெக்டான ஒரு மார்க் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ 60 மார்க் மேலே இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ஸோ அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கருத்தில் கேட்க முடியாது. சில ஸ்டூடெண்ட் கேட்குறத வச்சு சொல்லும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் 70 மார்க் மேலே இருக்காங்க, 80 கிட்டே இருக்காங்க. ஸோ 60 to 70 கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 60 கம்மியாகவும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எதையுமே நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இன்னும் 1 மந்த்துக்கு உள்ள ஓகே, அதாவது பிப்ரவரி மந்த்துக்குள்ள கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ஏஎல்பிக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போதா. ஸோ ஒரு 3-4 மணி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் 1 or 2 வீக்ஸும் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது டெக்னீஷியனுக்கும் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்துவாங்க. இப்போ எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, இப்போ வேலிட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, நமக்கான வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும். அதுக்காக வீடியோ கொடுத்துருக்கோம். அப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 அப்போ உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பெல் சிம்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.